ஜொமேட்டோ ஸ்விக்கி சாப்பாடு கொண்டு வர்றவங்க அப்படிதானே, அவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு ஹோட்டலாவது இருக்கா? அவங்க ஒரு ஆம்லெட் கூட போட மாட்டாங்க, அவங்ககிட்ட ஒரு தோசைக்கல் கூட கிடையாது, அவங்கக்கிட்ட ஒரு கரண்டி மாவு கூட கிடையாது. ஆனால் அவங்க ஊருக்கே சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வியாபாரம் எவ்வளோ மாறிடுச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கடிகாரம் ரிப்பேர் பண்ணுற கடைங்க, வாட்ச் ரிப்பேர் பண்ணுற கடை எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கடையில் ஒருத்தர் எழுதி போட்டிருக்கிறாரு, ஒரு பெரிய கவிதை ரசனை உள்ளவர் எழுதி போட்டிருக்கிறாரு, பொழுது பார்க்கும் இயந்திரம் பழுது பார்க்கும் இடம். தலைவர் படம் வர்ற நேரத்துலையா நீ இப்படி உட முடியாம போகணும்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, இந்த ரெண்டு வேறுபட்ட ஒரு கோணம் இல்லையா? அவர் அப்படியே இருக்கிறாரு, இன்னும் சூப்பர் ஸ்டாராகவே இருக்கிறாரு, இன்னும் ஹீரோயின் கூட நடிக்கிறாரு. ஆனால் அதை பார்த்து லாட்ரி சீட்டை கிழிச்சு எரிஞ்சவங்க, ஜிகினா பேப்பரை தூக்கி எரிஞ்சவங்க இன்னைக்கு படுத்த படுக்கையாக ஆயிட்டாங்க. இது நகைச்சுவை தான், ஆனால் இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் பாருங்களேன். இப்போதான் அவர் மேடையில் சொல்கிறார், தமிழ் பேச்சு உயிர் மூச்சில் நான் கலந்துக்கிட்டேன் மேடம், நீங்கள் தான் என்னை ரிஜெக்ட் பண்ணீங்க, இன்னைக்கு நீங்கள் இருக்கிற விழாவுக்கே நான் சிறப்பு விருந்தினராக பேச வந்திருக்கேன். ஒரு மாணவனாக இருக்கிறவனை நீங்கள் ரிஜெக்ட் பண்ண முடியும், மாவட்ட ஆட்சியாளராக இருக்கிற ஒருவரை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணவே முடியாது. இதுதான் மாற்றி யோசிக்கிறது. எந்த இடத்துல நம்மளை விலக்கி விடுறாங்களோ அந்த இடத்துல கம்பீரமா வந்து நிக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் வெற்றி என்பதை இந்த கல்வியும் வாசிப்பும் நமக்கு நிரூபித்து கொடுக்கும் என்று நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல். வயசான காலத்துல அப்பாக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய விஷயங்களை மறந்து போயிடுவாங்க, சில விஷயங்களை சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு 20 வருஷம் இருக்கும், 20 வருஷம் இருக்கும். 2002 அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2002 வத்தலக்குண்டில் அகட விகடம் அப்படின்னு ராஜ் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் வந்தது. அந்த நிகழ்வுக்கு நான் போயிருந்தேன். எனக்கு அந்த ஊரில் யாரையுமே தெரியாது, ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் தெரியும். அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன், இப்போ அந்த மாதிரி இந்த ஊரில் என்னை பேச கூப்பிட்ருக்குறாங்க, 2 நாள் அங்கே இருக்கணும். ஏன்னா முந்தின நாள் அப்போல்லாம் ரிகர்சல்லாம் ஒன்று வைப்பாங்க, மறுநாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு தான்ப்பா கிளம்பணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் வீட்டில் இருக்க மாட்டேன், ஏன்னா நான் நிறையா பட்டிமன்றங்கள் இருக்குது, ஆனால் அம்மா வீட்டில் இருப்பாங்க, உன்னைய தங்கமாக பார்த்துக்குவாங்க அப்படின்னு அந்த மனிதர் சொன்னார். 2 நாள் அவங்க வீட்டில் இருந்தேன். எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா பக்கத்தில் எப்படி கவனிச்சுக்குவாங்களோ அதே மாதிரி கவனிச்சுக்கிட்டாங்க. அந்த ஃபோன்லேயே என்னை வழி நடத்திய அந்த மனிதர் தான் சுபமாரிமுத்து அப்பா அவர்கள். அவர் ஊர்லேயே கிடையாது, அவர் வீட்டிலே கிடையாது, அவர் பட்டிமன்றமாக போயிட்டார். ஆனால் அம்மா இருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு பிள்ளை வந்திருக்குது, நம்ம பட்டிமன்ற குடும்பத்தை சேர்ந்த பிள்ளை அப்படின்னு அவ்வளவு அழகாக என்னை 2 நாள் கவனிச்சுக்கிட்டாங்க. இது சமீபத்தில் ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி கோவில்பட்டியில் ஒரு அம்மன் கோவில் விழாவில் மூரா மாமா, சுபமாரிமுத்து அப்பா அவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம். அப்பா மறந்துட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் கணவர் வருவார். அவர் ஏன்னா சில பேரை சில நிகழ்வுகள் மூலமாகவே தானே ஞாபகம் வச்சுருப்போம். அவர் எப்போ சுபமாரிமுத்து அப்பா பற்றி பேசிச்சு வந்தாலும் ஒன்று தான் சொல்லுவார். கோவில்பட்டிக்கு நம்ம ஒரு நிகழ்ச்சி போனப்போ அந்த அறைக்குள்ளே நுழையும் போது ஓடி மாப்பிள்ளைன்னு கட்டி பிடிச்சிக்கிட்டாரு, உங்கள் அப்பா கூட ஒரு நாள் என்னை அப்படி சொன்னதே இல்லை, ஆனால் உனக்கு பட்டிமன்றத்தில் நல்ல அப்பாக்கள் கிடச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவரை தான் ஒரே சொல்லுவார். அது அப்பா மறந்துட்டாங்க, நிறைய நேரங்களில் அப்பாக்களுக்கு வயசாகிடுச்சு இல்லையா, அதனால் சில விஷயங்கள் மறந்துட்டு நம்மளை போய் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அருமையான மனிதர். அவர் மேடையில் சொன்னது எதுவுமே ஒரு மேடைக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் இல்லை, உண்மையிலேயே இந்த சமூகத்தை, பாதிக்கப்பட்ட மக்களை தன் உயிராக நேசிக்கக்கூடிய மிக நல்ல மனிதர். அதற்கு பிறகுதான் அவர் நல்ல பேச்சாளர். அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர் இன்னைக்கு நம்ம விருதுநகர் புத்தக திருவிழாவிலே பேச கிடைத்தது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படின்னு நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஒரு நல்ல கைத்தட்டல் நீங்கள் அப்பா அவர்களுக்கு தரணும். ஏன்னா இந்த வயசுலேயும் அந்த கம்பீரமான குரல் வளம் கெடாமல் அவ்வளோ அழகாக பேசியிருக்கிறாங்க. அவர் பேச்சை கேட்குறதுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுக்காகவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மருத்துவர் ஐயா நம்ம மண்ணை சேர்ந்தவர், சொல்லணுமா, தனுஷ்கோடி ஐயாவுடைய மகன், நம்ம தமிழுக்கு கரிசல் மண்ணுக்கு பெருமை சேர்த்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். எங்கள் கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு அவர் தான் தலைவர். ராஜபாளையத்திலே தான் நிறைய நாள் இருப்பார். என்ன சார் நீங்களும் மருத்துவர் வேலை பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்னா, அதெல்லாம் இருக்கட்டுமா, சமூகத்தை ஒருங்கிணைப்பது தான் என்னுடைய முதல் வேலை அப்படின்ட்டு எப்போ பார்த்தாலும் கலை இலக்கிய வேலைகளிலே தான் இருப்பார். அவர் இன்றைக்கி ஒரு புத்தகம் இந்த மேடையில் வெளியிட்டிருக்கிறார். நீங்கள் எல்லாருமே அந்த புத்தகத்தை வாங்கி நம்ம மண்ணை சேர்ந்த அந்த 4 ஆளுமைகளை பற்றியும் இதுவரைக்கும் ஒருவேளை வாசிக்காமல் விட்டுருந்தா கூட இனி கண்டிப்பாக நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று உங்களை ரொம்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு தலைப்பு மாற்றி யோசித்தால் வெற்றி. எப்போ பார்த்தாலும் இலக்கியம் அப்படின்னு அந்த ரீதியிலே போயிட்டுருக்கிறீங்க. விருதுநகருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கலகலப்பாகவும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் பேசுங்க அப்படின்னு ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டுக்கிட்டார். அதனால தான் மாற்றி யோசித்தால் வெற்றி அப்படின்னு ஒரு தலைப்பை இந்த மண்ணுக்காக நான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா மாற்றம் ஒன்று தான் இந்த உலகத்தில் மாறாத ஒன்று.
நான் 1 வருஷம் ஆச்சு புத்தக திருவிழா நடத்தி. போன வருஷம் இதே மேடையில் இதே இடத்துல இருந்து பேசுனது இன்னும் எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது. ஆனால் 1 வருஷத்துக்குள்ளே எவ்வளவு நடந்து போச்சு, வேகமாக 1 வருடம் ஓடிருச்சு. சில நேரம் ஏதாவது ஒரு பட்டாம்பூச்சி கையில் வந்து விரலில் உட்காரும், அதை நம்ம கண் மூடி திறக்கிறதுக்குள்ளே டக்குன்னு காணாமல் போயிடும் இல்லையா? அது மாதிரி காலம் என்பது கண் மூடி கண் திறப்பதற்குள்ளே நம்மை விட்டு காணாமல் போய்கொண்டே இருக்கிறது. இந்த 1 வருடத்துக்குள் எவ்வளவு மாற்றங்கள். நிறைய பேர் டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்திருப்பீங்க, ஏற்கனவே வந்தவங்க வேறு ஊருக்கு போயிருப்பீங்க. யோசிச்சு பாருங்கள், போன வருஷம் வந்த அதே மனிதர்கள் இங்கே உட்காந்துருக்கிறீங்களா? இருந்தீங்கன்னா கை தூக்குங்க பார்க்கலாம். பரவாயில்லையே, ஓரளவு இருக்கிறீங்க, தாக்கு பிடிச்சிருக்கிறீங்க இதே ஊரில். இந்த ஊர் மக்களாக இருந்தால் கூட ஒரு வேளை இருக்கலாம். நிறைய பேர் புதிதாக வந்திருக்கிறீர்கள். அப்போ காலம் எவ்வளவு மாறி இருக்கிறது. இந்த 1 வருஷத்துக்குள்ளே எவ்வளவு ஏற்ற தாழ்வுகள், எவ்வளவு இன்ப துன்பங்கள், எவ்வளவு நல்லது கெட்டதுகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். எத்தனை புதிய உயிர்கள் நம்ம குடும்பத்தில் சேர்ந்துருக்கிறாங்க, எத்தனை மனிதர்கள் நம்மை விட்டு இந்த 1 வருடத்துக்குள் பிரிந்து போயிருக்கிறார்கள், இந்த உலகத்தை விட்டே காணாமல் போயிருக்கிறார்கள். இவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தின் கால ஓட்டத்தில் நாம் ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படின்னா கொஞ்சம் மாற்றி யோசித்தால்தான் நம்மை நிலைநிறுத்த முடியும் என்கின்ற கால சூழ்நிலைக்காக இந்த தலைப்பை நான் தந்திருக்கிறேன். ரொம்ப சாதாரணமாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி உலகம் ரொம்ப வேகமாக போயிடுச்சு. ஏன்னா விருதுநகர் மாதிரியான ஒரு வியாபாரத்தை அடிப்படையாக கொண்ட ஊரில் தான் சில விஷயத்தை பேச முடியும். நீங்கள் பாருங்கள், இந்த ஸ்விக்கி சொமாட்டா அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஜொமாட்டா ஸ்விக்கி சாப்பாடு கொண்டு வர்றவங்க அப்படி தானே? அவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு ஹோட்டலாக இருக்கா? அவங்க ஒரு ஆம்லெட் கூட போட மாட்டாங்க, அவங்ககிட்ட ஒரு தோசைக்கல் கூட கிடையாது, அவங்கக்கிட்ட ஒரு கரண்டி மாவு கூட கிடையாது. ஆனால் அவங்க ஊருக்கே சாப்பாடு கொடுத்துட்ருக்குறாங்க. வியாபாரம் எவ்வளோ மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஓலா ஊபர் அப்படின்னு சில ஆப்பு வச்சுருக்குறோம். நம்ம ஊரை தாண்டி மதுரை தாண்டி போயிட்டோம்னா உடனே நாமளே புக் பண்ணி ஓலாவில் போவோம், இல்லைனா ஊபரில் போவோம் இல்லையா? இப்போ அந்த நிறுவனத்துக்குன்னு ஒரு பைக்காவது இருக்கா? ஒரு ஓட்ட சைக்கிள் கூட கிடையாது, சைக்கிள் பெல்லு கூட அவங்க கிட்ட கிடையாது. ஆனால் ஊருக்கே அவங்க பைக்கும் காரும் வேணும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ எந்த அளவுக்கு இன்றைக்கி உலகம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தாங்கிட்ட எதுவுமே இல்லாமல் எல்லாவற்றையும் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறது என்றால் இதில் நாம் சர்வைவ் ஆகணும், இதில் நம்மை நாம் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் மாற்றி யோசிக்கக்கூடிய சூழலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். சாதாரண மனிதர்கள், எளிய மனிதர்கள் கூட தான் செய்கிற சின்ன சின்ன தொழிலில் எந்த அளவுக்கு தன்னை வந்து அவங்க பிரதிபலிக்கிறாங்கன்னு பார்த்தா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. மெக்கானிக் ஷாப் நீங்கள் நிறையா போயிருப்பீங்க இல்லையா? மெக்கானிக் கடையில் என்னங்க எழுதி போட்டிருப்பாங்க? குமார் மெக்கானிக் கடை, சதீஷ் மெக்கானிக் கடை, இப்படி அவங்க பேரை போட்டிருப்பாங்க, இல்லை சாமி பேர் போட்டிருப்பாங்க. ஒரு மெக்கானிக் கடையில் ஒருத்தர் எழுதியிருந்தார், மாதா பிதா ஸ்குரு தெய்வம். மாதா பிதா ஸ்குரு தெய்வம். இப்போ இந்த மெக்கானிக் கடையை நீங்கள் மறப்பீங்களா? ஒரு போகிற போக்கில் தன்னை வந்து அந்த இடத்துல நிலை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று ஒரு எளிய தொழில் செய்கிற ஒரு மனிதன் நினைக்கிறான். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். ஒரு ஆட்டோவில் பார்த்தேங்க, பாவம் அந்த ஆட்டோக்காரர் கடன் வாங்கி ஆட்டோ வாங்கியிருக்கிறார். நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அவர் பின்னாடி எழுதி போட்டிருக்கிறார். சில நேரங்களில் சில பேர் எழுதுகிற கவிதையை விட ஆட்டோ வாசகங்கள் உண்மையிலேயே நல்லாயிருக்கும். இந்த கவிதைக்கு அது பரவாயில்லப்பா, அந்த ஆட்டோக்காரரை கூட கவிஞர் ஆக்கிடலாம் போல் அப்படின்னு. அப்படி ஒரு ஆட்டோக்காரர் எழுதி வச்சிருக்கிறாரு, அத்தனையும் கடன், இடித்து விடாதே நண்பா, அத்தனையும் கடன் அப்படின்னு எழுதியிருக்கிறார். பின்னாடி வர்றவே வேகமாக வந்தால் கூட கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவாங்கள்ல, பாவம் இவனே கடன் வாங்கி ஆட்டோ வாங்கியிருக்கிறான், நம்ம வாட்டுக்கு இடிச்சு விட்டுட்டு போயிட்டோம்னா என்ன நிலைமைக்கு ஆளாவான். ஒரு குட்டியானன்னு சொல்லுவோம்ல, ஆப்பே, அந்த குட்டியானையில் எழுதி போட்டிருக்காங்க, அவன் பாவம் என்ன துயரம் அடைஞ்சிருக்கிறானோ. அந்த மனிதன் எழுதி போட்டிருக்கிறாங்க, வாழத்தான் உடலை வழியாவது விடு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சாதாரண தொழில் தானே பண்ணுறாங்க, ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க. ஆனால் நான் இந்த இடத்தில் இவ்வளவு உறுதியாக நிலையாக இருக்கிறேன் என்பதை ஒரு வார்த்தைகளின் மூலம் அவங்க எப்படி தன்னை வித்தியாசப்படுத்துகிறார்கள். ஒருத்தர் படிச்சிருந்தோம்னா, ஒரு ஆட்டோக்காரர், ஒரு வேன்காரர், ஒரு மெக்கானிக் கொஞ்சம் ரசனை உள்ளவராக இருந்தால் அவர் எப்படி தன்னை இந்த மக்கள் மனசில் நிலைநிறுத்தி கொள்வாருங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய அடையாளம் பாருங்கள். ஒரு கடிகார ரிப்பேர் பண்ணுற கடைங்க, வாட்ச் ரிப்பேர் பண்ணுற கடை எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கடையில் ஒருத்தர் எழுதி போட்டிருக்கிறார், ஒரு பெரிய கவிதை ரசனை உள்ளவர் எழுதி போட்டிருக்கிறாரு, பொழுது பார்க்கும் இயந்திரம், பழுது பார்க்கும் இடம். கவிஞன்யா, கடிகாரத்தை ரிப்பேர் பண்ணுறவருக்குள்ளே எப்படி ஒரு கவித்துவமான ரசனை இருக்கிறது. இப்போவும் அது நல்ல ஞாபகத்தில் இருக்குது. சேலம் பக்கத்தில்ங்க ஒரு ஸ்நாக்ஸ் விற்கிற கடை, இந்த முறுக்கு, அதிரசம், சீடையெல்லாம் விற்பாங்கள, தட்டையெல்லாம் நம்ம ஊரில், அது மாதிரி எத்தனை கடை நம்ம கடந்து வந்திருப்போம். ஆனால் சேலம் பக்கத்தில் உள்ள அந்த கிராமத்து கடையை என்னால் மறக்கவே முடியல. ஏன்னா அந்த கடையில் அவர் எழுதி போட்டிருக்கிறார், ராமன் தேடிய சீடை இங்கே கிடைக்கும். ராமன் தேடிய சீடையா?
ராமன் தேடிய சீதை தானே நம்மளுக்கு தெரியும். எப்படி யோசிக்கிறார் பாருங்க. இந்த கடையை நீங்கள் என்னைக்காவது மறப்பீங்களா? அப்போ எந்த அளவுக்கு ஒரு சின்ன சின்ன தொழில் செய்கிறவர்கள் கூட தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதில் தெளிவாக இருக்கிறார்கள். ஒரு சலூன் கடையில் எழுதி போட்டிருக்காங்க, ஒரு சலூன் கடையில் வந்தா வெட்டுவான். இப்போ யார் எழுதி போட்டாலும் கொலவெறி ஆயிடுவோம். சலூன் கடையில் எழுதி போட்டால் சந்தோஷம் தானே படுவோம். கரெக்டாக தானே எழுதி போட்டிருக்காரு, வந்தால் வெட்டுவோம். எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்களேன். இலங்கையில் ஒரு மோசமான விஷயத்துக்கு கூட எவ்வளவு கவித்துவமாக ஒருத்தர் யோசிக்கிறார் பாருங்க. இலங்கையில் ஒரு மதுக்கடையில் எழுதி போட்டிருக்கிறாங்களாம். எங்கள் பட்டிமன்றத்தில் தான் ஒருத்தவங்க மேடையில் சொன்னாங்க. ஒரு மதுக்கடையில் எழுதி போட்டிருக்கிறாங்க, குடித்தால் நீங்கள் செத்து போவீர்கள். தானே மதுக்கடையில் எழுதி போட்டிருக்காங்க. இப்படி எழுதி போட்டால் எவ்வளோ நல்லது. குடித்தால் நீங்கள் செத்து போவீர்கள், குடிக்காவிட்டாலும் நீங்கள் செத்து போவீர்கள், குடித்து விட்டு தான் சாகுங்களேன். என்ன மனுஷங்க தன்னை எப்படியெல்லாம் அது ஒரு மோசமான விஷயம், அது சொல்லவே கூடாது. ஆனால் அவங்க கூட எப்படியெல்லாம் ஒரு யோசித்து இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு வீட்டிலங்க முருங்கை மரம் சாட்டையாக முருங்கைக்காய் காய்க்குது. வர்றவங்க போகிறவங்களாம் பறிச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு நாள் ஸ்லேட்டில் எழுதி அந்த ஓனர் தொங்க விட்டுருக்காரு, தயவு செய்து ஒரு காய் மட்டும் திருடவும். கண்டிப்பாக வாசிக்க தெரிஞ்சவங்களா இருந்தால் ஐயோ பாவம் வர்றவங்களாம் திருடிட்டு போனால் இருந்தாலும் சாம்பார் வைக்கிறதுக்கு என்ன செய்வார் அப்படின்னு ஒன்று திருடிட்டு போவாங்கல்ல. இது எவ்வளோ பெருந்தன்மையான ஒரு மனசு. எல்லோரும் சுவத்தில் நோட்டீஸ் ஒட்டாதே அப்படிலாம் எழுதுவாங்க. ஒருத்தர் ரொம்ப நல்ல மனசு உள்ளவர் நோட்டீஸ் ஒட்டாதே நண்பான்னு எழுதி போட்டிருக்காரு. கீழே ஒருத்தர் எழுத மாட்டேன் ஒட்ட மாட்டேன் நண்பா அப்படின்னு எழுதி விட்டு போயிருக்காரு. யார்கிட்டையும் ஒன்றும் பேச முடியலை. எவ்வளவு வித்தியாசமாக அவர்கள் தங்களை இங்கே நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாதாரண நகைச்சுவை கூட நம்ம எவ்வளோ எளிதாக கடந்து போயிடுறோம். ஆனால் அதில் கூட சில பேர் தங்களை வேறு லெவலில் யோசிக்கிறாங்க. வேறு லெவல் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா மேயர் மேடம்? இப்போ எல்லாமே வேறு லெவல் தான். பிள்ளைகள் பாடம் நடத்துறது எல்லாமே இன்றைக்கி வேறு லெவல். நீங்கள் சாதாரணமாக யோசிச்சு பாருங்கள். பிள்ளைங்களுக்கு 1000 ரைம்ஸ் சொல்லிக் கொடுங்க, மாரிமுத்தப்பா மாதிரி ஒரு வாத்தியாரை வச்சு, ஒன்றும் மண்டையில் ஏறாது பிள்ளைகளுக்கு. ஆனால் நீங்கள் சொல்லி கொடுக்காமையே சிலதை சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி, கத்தரிக்காய் கூடக்குள்ள, கத்தரிக்காய் எட்டி உதைக்க அழுதுருச்சு, அம்மா வந்து கொஞ்சினதும். இது எந்த சிலபஸில் இருக்குது? எல்லாம் வேறு லெவல் போயிட்டாங்க. இன்றைக்கி உலகமே வேறு லெவலில் போயிட்டு இருக்கும்போது நாம் இன்னும் பழமையிலேயே உட்காந்துருக்கக்கூடாது. நான் 2 நகைச்சுவை நான் எப்பயே படித்தது இன்னும் அப்படியே மனசுலேயே நிற்குது. எப்படி இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. எத்தனை நகைச்சுவை நம்ம படிக்கிறோம், ஜோக்கு படிக்கிறோம்ல புக்கில். ஒரு நாளைக்கு ஒரு 20-30 நகைச்சுவையாவது படிப்போம். அந்த நேரத்துக்கு சிரிப்போம், ஆனால் மறந்து போயிடும். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லணும்னு நினைப்போம், மறந்துடும். ஆனால் ஒரு 2 நகைச்சுவை அதோடைய தன்மையை வைத்து இன்னும் என் மனசுக்குள்ளேயே நிற்குது. ஒரு நகைச்சுவை ரஜினி சாரோடைய பேட்டன் ஒரு படம் வந்ததில்ல, அந்த சமயத்தில் வந்த நகைச்சுவை. அதில் ஒரு 70 வயசு பெரியவர் படுத்திருக்கிறார், ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறார். அவர் பக்கத்தில் அதே வயசு உள்ள 2-3 தாத்தா அப்படி கையில் கம்பை வச்சுக்கிட்டு பாவமாக பார்க்குறாங்க. பின்னாடி பேட்டை ரிலீஸ் அப்படின்னு ஒரு போர்டு இருக்குது. இப்போ ஒரு தாத்தா இன்னொரு தாத்தாட்ட சொல்கிறாரு, நம்ம தலைவர் படம் வந்த போதா உனக்கு இப்படி நோய் வரணும், தலைவர் படம் ரிலீஸ் அப்போவா உனக்கு உடம்பு முடியாமல் போகணும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. யோசிச்சு பாருங்கள், ரஜினி சார் நடிக்க வந்தபோது ஒரு 70-75 வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு 20 வயசு இளைஞனாக ஒருத்தர் இருந்திருந்தாருன்னா இப்போ அவருக்கு ஒரு 60-70 வயசு ஆயிருக்கும் தானே. அப்போ இப்போயும் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார். ஆனால் படம் பார்த்த நம்ம முதியவங்களாயிட்டோம். தலைவர் படம் வர்ற நேரத்துலையா நீ இப்படி உடம்பு முடியாமல் போகணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இந்த 2 வேறுபட்ட ஒரு கோணம் இல்லையா. அவர் அப்படியே இருக்கிறாரு, இன்னும் சூப்பர் ஸ்டாராகவே இருக்கிறாரு, இன்னும் ஹீரோயின் கூட நடிக்கிறாரு. ஆனால் அதை பார்த்து லாட்ரி சீட்டை கிழிச்சு எரிஞ்சவங்க, ஜிகினா பேப்பரை தூக்கி எரிஞ்சவங்க இன்றைக்கி படுத்த படுக்கையாக ஆயிட்டாங்க. இது நகைச்சுவை தான். ஆனால் இதற்கு பின்னால் ஒளிந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் பாருங்களேன். அவரை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் ஒன்று நம்ம எப்படி இருந்திருக்கணும், அவரை மாதிரியே நம்மளும் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கணும். இல்லைனா நம்ம வேலையை பார்த்துட்டு அது போயிருக்கணும். அதை எவ்வளோ அழகாக ஒரு ஜோக்கு மூலமாக அவங்க பிரதிபலிச்சிருந்தாங்க. இன்னொரு நகைச்சுவை தசாவதாரம்னு ஒரு படம் வந்ததில்ல, அப்போ விகடன்லேயோ அதுலேயோ வந்த ஒரு நகைச்சுவை. அதில் 2 பேர் பேசிக்கிறாங்க. என்ன எல்லாரும் கமல் சார் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்களா? ஆமாம், பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பட இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்து ஜாக்கி சான் வந்திருந்தார். நீங்கள் எல்லோரும் அதை டிவியில் பார்த்துருப்பீங்க. ஜாக்கி சான் தான் அந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருந்தார். ஆமாங்க, எல்லோரும் கமல் சார் மேலே ரொம்ப கோவமாக இருக்கிறாங்க. ஏன் கோவமாக இருக்காங்க? ஜாக்கி சான் வேஷத்தில் வந்ததும் கமல் சார் தானா? ஏன்னா அந்த அவர் படத்தில் அவர் அமெரிக்க அதிபராக நடிச்சிருப்பார், பாட்டியாக நடிச்சிருப்பார், போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருப்பார், ஹைட்டான ஒரு மனிதனாக நடிச்சிருப்பார், ராமானுஜதாசனா வேற நடிச்சிருப்பார், விஞ்ஞானியாக நடிச்சிருப்பார். இவ்வளவா நடித்தவர் ஜாக்கி சானா நடிக்க மாட்டாரா?
அந்த நகைச்சுவை பாருங்களேன், அது நகைச்சுவை என்பதையும் தாண்டி ஒரு கலைஞன் எந்த உயரத்துக்கும் போவான் என்று அது தன்னை நிலைநிறுத்துகிறது இல்லையா? இந்த ரெண்டு நகைச்சுவையும் பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரையும் நினச்சி அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். வாழ்க்கையில் ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கிறது. ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை கூட மாற்றி யோசித்து சொன்னவங்க நம்ம மக்கள். என்எஸ் கிருஷ்ணன் அவர்களை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர் அறிஞர் அண்ணாவுக்காக பிரச்சாரம் பண்ண போகிறார். காஞ்சிபுரத்தில் அறிஞர் அண்ணா சட்டசபை தேர்தலுக்கு நிற்கிறார். இவர் பிரச்சாரம் பண்ண போகிறார். நம்ம இன்னைக்கு வரைக்கும் பிரச்சாரம்னா என்னங்க கேள்விப்பட்டிருக்கோம்? எதிர்கட்சிக்காரங்களை வாய்க்கு வந்தபடியெல்லாம் வைகிறது தான் பிரச்சாரம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் என்எஸ்கே வந்தார். அவருக்கு எதிராக, அறிஞர் அண்ணாவுக்கு எதிராக யார் நிற்கிறாங்கன்னா ஒரு மருத்துவர், நம்ம டாக்டர் அறம் ஐயா மாதிரி அந்த ஊரை சேர்ந்த ஒரு மருத்துவர் எதிரில் நிற்கிறார் போட்டிக்கு. இப்போ வர்றார், என்எஸ்கே வர்றார். அந்த மருத்துவர், எதிர்கட்சியில் நிற்கிற மருத்துவர் ரொம்ப நல்ல மனிதர். நான் எல்லார்ட்டையும் விசாரிச்சிட்டேன். அவரை மாதிரி சிறந்த மருத்துவரை எங்கேயுமே பார்க்க முடியாது. குழந்தைகளுக்கு ஃபீஸே வாங்க மாட்டார். முதியவங்கன்னா கையை பிடிச்சி ஆதரவாக பேசுவார். நைட்டு 2 மணிக்கு கூப்பிட்டா கூட ஓடி வந்து மக்கள் பணி செய்வார். இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறார். கட்சிக்காரங்களுக்கெல்லாம் பக்குன்னு ஆயிடுச்சு. என்னையும் அறிஞர் அண்ணாவை பற்றி சொல்லுவாருன்னு பார்த்தா ஆப்போசிட்டில் நிற்கிற மருத்துவரை பற்றி பாராட்டியே பேசுகிறாரேன்னு எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்படியே சொல்லிக்கிட்டே வந்து என்எஸ்கே சொல்கிறாரு, இவ்வளவு சிறந்த ஒரு மருத்துவரை, இவ்வளவு நல்ல மருத்துவரை நீங்கள் பாட்டுக்கு ஜெயிக்க வச்சு அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு யார் மருத்துவம் பாப்பா? அதனால நல்ல மருத்துவரை உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. அறிஞர் அண்ணா சட்டசபைக்கு போனால் உங்களுக்கு நல்லது செய்வார். மருத்துவர் இங்கே இருந்து நல்லது செய்வார். அறிஞர் அண்ணா அங்கே போய் நல்லது செய்வார். அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு போயிட்டார். ஒரு பிரச்சாரத்தில் கூட யார் மனசையும் நோகடிக்காமல், யார் மனசையும் காயப்படுத்தாமல் தன்னுடைய பிரச்சாரத்தை வைக்க முடியும் என்று இந்த மண்ணில் என்எஸ் கிருஷ்ணன் என்கின்ற ஒரு மகத்தான கலைஞன் செய்திருக்கிறான் என்றால் அதுதான் எல்லாராலையும் மறக்க முடியாத ஒரு நல்ல விஷயமாக அமைந்திருக்கும் இல்லையா? தானே உண்மை. இன்றைக்கி நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இங்கே வர முடியல, ஆனால் வீடியோ மூலமாக இந்த நிகழ்வை பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னு ஒரு தொகுப்பாளர் சொன்னார். உண்மையாக என்னன்னு தெரில. இருந்தாலும் சார் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, பார்க்காட்டாலும் சரி, இந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நம்ம ஜெயசீலன் சார் கலெக்டர் அவர்கள் நல்ல பேச்சாளர், உங்களுக்கு தெரியும் தானே? எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. தமிழ் பேச்சு உயிர் மூச்சுன்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குல்ல, ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்த, அப்போ இவர் மாணவராக இருந்தார், கல்லூரி மாணவராக இருக்கும்போது நடந்த தமிழ் பேச்சு உயிர் மூச்சு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவர் நம்முடைய மாவட்ட ஆட்சியாளர். தமிழ் பேச்சு உயிர் மூச்சில் கலந்துட்டு ஒரு சில சுற்றுலேருந்தே அவர் வெளியில் வந்துட்டார், ரிஜெக்ட் ஆகி வெளியில் வந்துட்டார். அதுக்கு நடுவராக இருப்பாங்கல்ல அந்த மேடம் ராஜபாளையம் கம்பன் கழகத்துக்கு வர்றாங்க, இந்த வருஷம் வந்தாங்க. அப்போ சிறப்பு விருந்தினராக பேசுகிறதுக்கு மாவட்ட ஆட்சியாளர் ஜெயசீலன் அவர்கள் வர்றாங்க. இப்போ தான் அவர் மேடையில் சொல்கிறார், தமிழ் பேச்சு உயிர் மூச்சில் நான் கலந்துக்கிட்டேன் மேடம், நீங்கள் தான் என்னை ரிஜெக்ட் பண்ணீங்க, இன்றைக்கி நீங்கள் இருக்கிற விழாவுக்கே நான் சிறப்பு விருந்தினராக பேச வந்திருக்கேன். ஒரு மாணவனாக இருக்கிறவனை நீங்கள் ரிஜெக்ட் பண்ண முடியும், மாவட்ட ஆட்சியாளராக இருக்கிற ஒருவரை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணவே முடியாது. இதுதான் மாற்றி யோசிக்கிறது. எந்த இடத்துல நம்மளை விலக்கி விடுறாங்களோ அந்த இடத்துல கம்பீரமாக வந்து நிற்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வெற்றி என்பதை இந்த கல்வியும் வாசிப்பும் நமக்கு நிரூபித்து கொடுக்கும் என்று நம்ம கலெக்டர் அவர்களே ஒரு சாட்சியாக இருக்கிறார். சாய் பல்லவி அப்படின்னு ஒரு நடிகை உங்களுக்கு தெரியும், நல்லா நடிப்பாங்க, டான்ஸ் ரொம்ப ஆடுவாங்க, நல்லா ஆடுவாங்க. அதே தொலைக்காட்சியில் உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா அப்படின்னு ஒரு டான்ஸ் போட்டி நடந்தது. அதில் இந்த அம்மா வந்து டான்ஸ் ஆடினாங்க. நீங்கள் நல்லாவே ஆடலைன்னு அவங்கள ஊருக்கு அனுப்பி விட்டாங்க. பாவம், அவங்க ரொம்ப துயரமாக போயிட்டாங்க. காலம் ஓடுகிறது. அவங்க மலர் டீச்சராக பிரேமம் படத்தில் வர்றாங்க, அப்புறம் தமிழ் சினிமாவுக்கு வர்றாங்க, மாரி 2 படத்தில் நடிக்கிறாங்க. உங்களில் யார் பிரபுதேவான்ற போட்டியில் அவங்க தோற்று போனாங்க. எந்த பிரபுதேவாவுடைய போட்டியில் அவங்க தோற்று போனாங்களோ அதே பிரபுதேவா அவர்கள் மாரி 2 படத்தில் அவங்களுக்கு டான்ஸ் மாஸ்டராக இருந்து டான்ஸ் சொல்லி கொடுக்குறாரு. ரவுடி பேபி பாட்டு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு பாடல் என்றால் அது சாய் பல்லவி ஆடின அந்த ரவுடி பேபி பாட்டு தான். எந்த இடத்தில் நீங்கள் துயரமாக நின்றீர்களோ அந்த இடத்தில் உயரமாக நிற்க முடியும் என்று நிரூபிப்பது தான் உங்கள் உள்ளத்தின் எழுச்சி. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.